ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கருணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இப்போ ஒரு 3 தக்காளி, 4 பச்சை மிளகாய், ஒரு 10, 15 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தேங்காயில் வந்து பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு வெங்காயம் இவ்வளோத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பேஸ்ட் பண்ணி. புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கருணக்கிழங்கு புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிழங்க வந்து வேக வைக்கணும். கிழங்க வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வைங்க. வேக வச்ச கிழங்க வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளிப்பு வந்ததுமே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இந்த 3யும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குறது வந்து எப்படி வதக்கணும் அப்படின்னா, நம்ம வதக்குறது வந்து எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்படி அது வதங்கி வந்ததுக்கப்புறமா முருங்கைக்காய் வெட்டி வச்சுக்கோங்க. முருங்கைக்காவை வந்து போட்டு நல்லா வதக்கணும். முருங்கைக்காவோட வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் நல்லா வதக்குனீங்க அப்படின்னா, அதோட வாசமும் அந்த குழம்புல இருக்கும். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுமே இன்னும் கொஞ்சம் கூட என்ஹான்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இப்படியே நல்லா வதக்கிக்கோங்க. இப்படியே வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா தளன்னு கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சமாக அவங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு அது நல்லா கொதிச்சு வரும்போது, இங்கே தூத்துக்குடிக்கே ஸ்பெஷல் அப்படின்ட்டு ஒரு மகாராஜா மசாலான்னு இருக்குது. அந்த மசாலா பாக்கெட் ஒரு பாக்கெட் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வத்தல் மிளகு வத்தப்பொடி வந்து நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதுவும் போட்டுட்டு நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கணும். அப்படி கொதிக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்படி கொதிச்சதுக்கு அப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்போ அது நல்லா கொதிச்சிச்சு இல்லையா, இப்போ கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கிழங்கு வந்து உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிழங்க வந்து இந்த குழம்புக்குள்ளாடி போடுறோம். கிழங்க போட்ட உடனே வந்து என்ன பண்ணணும்னா, உடனே கிண்டிடக்கூடாது. கிண்டாமல் நம்ம மசாலா இருக்குல்ல, மசாலாவும் போட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல மாதிரி கிளறி விடணும். அந்த கிழங்கு வந்து ரொம்ப உடைஞ்சு துரியாக போயிட்டுனா அது நல்லா இருக்காது. கிழங்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சோ இல்லை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் நல்லா ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கழித்து நீங்கள் சிம்மில் விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி மேலே லைட்டாக கருவேப்பிலை போட்டுட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் வந்து நமக்கு என்னது கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இது வந்து என்ன சொல்கிறது, டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். உப்பு வந்து நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது இப்படி கொதிக்க விட்டு இறக்கி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் சாப்பாடு. தேங்க்ஸ் கைஸ். நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.